வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2.5 ரோல் வயர் கூடையோட கலர் காம்பினேஷன்ஸ் மாடல்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது எல்லாமே வந்து லைன் பேஸ்கெட் மாடல்லையே 2 டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். பிளைனாக ஒரு இடத்துல பூ டிசைன் கொடுத்து இந்த மாதிரி இன்றைக்கி இந்த கூடையை ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி இந்த கூடையோட மெஷர்மெண்ட், கலர் காம்பினேஷன்ஸ், என்னென்ன பர்பஸுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த கூடைகள் 4மே வந்து ஒரு ஆர்டருக்காக தாங்க நான் வந்து போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கனாலே தெரியும், நல்ல ஒரு டார்க் கலர் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். நான் எல்லாமே நார்மல் வேரில் தான் நான் வந்து போட்டிருக்கேன். நான் வந்து வயர் கூடைக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி கூடைக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மெட்டீரியலோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு சொல்லுவேன். இந்த ரோஸ் கலர் அண்ட் ஒயிட் கலரும் இந்த க்ரீன் வித் ஒயிட்டும் பாருங்கள், சேம் பேட்டர்னில் போட்டிருக்கேன். அதாவது கீழே டாப்பும் வந்து பாட்டமும் வந்து உங்களுக்கு பிளெயினாக வந்திருக்கும். அந்த பிளெயினாக ஒரு இடத்துல ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லா பக்கமுமே இந்த மாதிரி ஒயிட் கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணி அந்த பூ டிசைன் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். அப்புறம் இந்த கலர் பாருங்கள், நல்ல ஒரு டார்க் ப்ளூ வித் ஒயிட்டும் ரெட் வித் ஒயிட்டும் யூஸ் பண்ணி லைன் பேஸ்கெட் மாடல் போட்டிருக்கேன். இதில் வந்து ஒயிட் வந்து நிறையா வந்து யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்கும் இந்த மாடலில். இன்றைக்கி இந்த கூடையோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா தெரியும், நல்ல ஒரு டார்க் க்ரீன் யூஸ் பண்ணி ஒயிட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து 2.5 ரோல் கூடை. உங்களுக்கு நல்ல வந்து ஒரு மீடியம் சைஸு கூடையாக இருக்கும். உங்களுக்கு பாருங்கள் பேஸ் எவ்வளோ நல்லா அகலமாக இருக்குது அப்படின்னு. இதுக்கு வந்து மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 7 அடியில் 27 வயர் கட் பண்ணிக்கணும். பேஸ் 11 லைன் ஒரே கலரில் போட்டுக்கணும். நீங்கள் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வரும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் 6 க்ரீன் கலரில் கொஞ்சம் போட்டுக்கணும். அடுத்து ஒயிட் கலர், திரும்ப க்ரீன் கலர் போடணும். அப்படின்னா தான் இந்த பேட்டர்ன் வரும் உங்களுக்கு. இந்த பேட்டர்னில் வந்து சென்டரில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒயிட் வரும். உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த எல்லா கூடைகளுக்குமே மெஷர்மெண்ட் ஒன்று தான். ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வரும். அதே மாதிரி நீங்கள் எல்லா கூடைக்கும் லைன் பேஸ்கெட் தான் போடணும். அதாவது ஏணிப்படி முடிச்சு தான் நீங்கள் வந்து போடணும். அப்போனா தான் வந்து உங்களுக்கு இந்த லைன் வந்து உங்களுக்கு கரெக்டாக நீட்டாக வந்து ஸ்ப்ளிட் ஆகி உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்போ தான் நீங்கள் வந்து இந்த சுற்றி பார்க்குறப்ப ஒரே மாதிரியாக இருக்கும். இல்லைன்னா ஒன்று அன்ஈவனாக இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து நல்லா இருக்காது. ஈவனாக வரணும்னா லைன், அதாவது ஏணிப்படி முடிச்சு போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த ஈவனாக உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. அப்போ தான் ஃபினிஷிங்கும் நல்லா உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும். உங்களுக்கு சேம் அதே தான் ரோஸ் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் போட்டிருக்கோம். நீங்கள் பார்த்தாலே தெரியும், நல்ல ஒரு மீடியம் சைஸு. நீங்கள் பெரியவங்க லஞ்ச் கொண்டுட்டு போகிறதுக்கோ இல்லை வந்து காய்கறிகள் வாங்குறதுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கோ இந்த கூடைகள் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்க்கெட்டுக்கெலாம் நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். இந்த கூடைகளுக்கு வந்து பேஸ் போட்டு முடிச்சதும் நாங்கள் குச்சி சொருகி இருக்கோம். உங்களுக்கு அட்டை வேணும்னாலும் போட்டு தருவோம். அப்படி இல்லை எங்களுக்கு ஏன்னா வாஷ் பண்ணுவீங்க சில பேர் அப்படின்னீங்கனால குமிழ் மட்டும் நாங்கள் போட்டு கொடுத்துருவோம். நாங்கள் இப்போ இந்த கூடைக்கு நம்ம மெஷர்மெண்ட் பார்க்கலாம். இந்த கூடைக்கும் சேம் அதே தான். உங்களுக்கு பேஸ் வந்து நீங்கள் எப்பயுமே வந்து கட் பண்ணுற வயரும் பேஸும் ஒரே மாதிரி போட்டுக்கோங்க. ஒரே கலரில் நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப தான் நம்ம வந்து ஒயிட் கலர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம இதுக்கு சேம் அதே மெஷர்மெண்ட் தான். 7 அடியில் 27 வயரு, பேஸ் 11 லைன் போட்டுக்கணும். ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப ஒயிட்டு ரெட்டு இந்த மாதிரி மாற்றி மாற்றி போடணும். நாட்ஸ் இந்த மாதிரி நல்லா டைட்டாக போட்டுக்கணும். அப்படின்னா தான் இந்த மாதிரி மாடல் உங்களுக்கு கிடைக்கும். ஏணிப்படி முடிச்சு தான் கண்டிப்பாக போடணும். கட் பண்ணி போடுங்க. உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் வந்து அந்த அதாவது ரெட் கலர் முடிச்சுட்டு கட் பண்ணிவிட்டு திரும்ப ஒயிட் கலர் வந்து நீங்கள் எடுத்து ஆரம்பித்து போடுங்க. அப்படி போடுறப்ப உங்களுக்கு இன்னர் வியூ நல்லா பார்க்குறதுக்கு உங்களுக்கு நீட்டாக இருக்கும். உங்களுக்கு ஹேண்டிலோட மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 4 அடியில் 3 வயர் இன்னர் வயரு, 10 அடி எடுத்துக்கோங்க அவுட்டர் வயர். இல்லைன்னா 11 அடி கூட நீங்கள் அவுட்டர் வயர் 2 வயர் எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னர் வயர் அளந்துட்டு அதில் வந்து 2.5 பங்கு அவுட்டர் வயர் அளந்து இந்த ஹேண்டிலில் நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து ஹேண்டிலாக இருக்கட்டும், வயராக இருக்கட்டும், எல்லாமே நீட்டாக வந்து ஃபினிஷிங் பண்ணி நல்லா வயரெல்லாம் இன்சர்ட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அவுந்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நாட்ஸ் நல்லா டைட்டாக போட்டிங்கன்னா கூட இந்த மாதிரி நல்ல பெரிய கூடையாக உங்களுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். கூடைகள் வந்து உங்களுக்கு நீட் ஃபினிஷிங்லேயும் கிடைக்கும். இது பாருங்கள், நல்ல ஒரு டார்க் ப்ளூ வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் இந்த லைன் பேஸ்கெட் மாடல் போட்டிருக்கேன். லைன் பேஸ்கெட் மாடலே இன்னும் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து லைன் பேஸ்கெட் மாடல் வந்து போடலாங்க. இப்போ என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க, நம்ம சேனலில் பார்த்துட்டு அவங்களாவே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு இந்த மாதிரி மாடலில் எங்களுக்கு போட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நாங்கள் வந்து பின்னி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு பர்பஸாக உங்களுக்கு இந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் இந்த மாதிரி வேணும்னா நம்ம சேனலில் பாருங்கள், நிறைய கூடைகள் இருக்குது. அதெல்லாம் வந்து உங்களுக்கு எது வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா அந்த கூடையோட டீட்டெயில்ஸு எப்போ கிடைக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே தருவேன்.
கண்டிப்பாக அந்த மாதிரி நீட் ஃபினிஷிங் பண்ணணும் அப்படின்னா டைம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் பண்ணி தருவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். தேங்க்யூ.